இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பைகளே. நான் தற்போது ஆடி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 16 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. என்ன கடகராசி அன்பர்களே, ஜென்ம குரு ராமர் வனவாசத்தில் இருக்கீங்க. 2026 ஜூன் டு 2027 ஜூன் ஜென்ம குரு ராமர் வனவாசமா பார்த்துக்குங்க. கடந்த 2025 ஜூன் டு 26 ஜூன் எப்படி இருந்தீங்க? விரய குரு, பணம் விரயம், உங்கள் எண்ணங்கள் விரயம், முயற்சி விரயம், எல்லாம் விரயம். சுப விரயம், பாவ விரயம். அது உங்கள் அடிப்படை ஜாதகம் சுப விரயமாக இருந்தால் சுப விரயம். சுப விரயம்னா வீடு கட்டுறது, அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். பாப்ப விரயம்னாக்கா வழக்குக்கு, கடனுக்கு, வட்டிக்கு, நோய்க்கு, டாக்டர் ஃபீஸ், இப்படியே செலவாய் போயிடுச்சு. இதுதான் நிலைமை. இந்த மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு தைரியம் அதுவும் இல்லை. எப்படித்தான் இந்த மாதத்தை ஓட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி சிந்திக்கிறீங்க. அந்த சிந்தனை செயல்படுத்துறதுக்கு கடுமையாக போராடுறீங்க, முயற்சிக்கிறீங்க. மொத்தத்தில் இந்த மாதத்தை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிடலாமா, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி தேசம் ஊரை விட்டு ஓடிடலாமான்ற அளவுக்கு மனசங்கடம், பண சங்கடம், பொருளாதார சங்கடம், குடும்ப சங்கடம், உடல் நலமே சங்கடம், மனமும் சங்கடம். இப்படித்தான் மாதம் ஆரம்பிக்கிறது. இந்த மாதம் ஆரம்பித்து 2 நாள் கழிச்சு 18 ஜூலை 26க்கு அப்புறமா ஒரு 21 ஜூலை 2026 அந்த 18ஆம் தேதி ஜூலை டு 21ஆம் தேதி ஜூலைக்குள்ளே சில முயற்சிகள் கை கொடுத்து, அடிப்படை ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்தால் அவங்களுக்கு 3 தொகைகள் வருகிறது. முதல் தொகை 1, 2வது தொகை 2, 3வது தொகை 9. அது ஒரு ஆறுதல் பரிசாக எடுத்து குடும்பத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, மிளகா வாங்கி போடுங்க. இப்போ அப்படியே நான் ஆகாயத்தை அப்படியே என்னுடைய தீர்க்க தரிசனத்தால் பார்க்குறேன். வேறு என்ன சொல்ல முடியும் உங்களுக்குன்னு. அப்படியே நான் பார்க்கும்போது அந்த ஆகாயம் சொல்கிறது, இதையும் சொல் மேரு கடகராசி அன்பர்களுக்கு, ஆண் பெண்களுக்குன்னு. ஆணுக்கு சொல்கிறதெல்லாம் பெண்ணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கு சொல்கிறதெல்லாம் ஆணுக்கும் பொருந்தும். பாலினம் மட்டும்தான் பொருந்தாதே தவிர மற்றபடி பலன்கள் பொருந்தும். 2 பேருமே மனித ஜாதி தானே. அப்புறம் என்ன தனியாக பெண்ணுக்கு மட்டும் என்ன இருக்குது? அந்த மாதிரி கிரகம் இப்போது ஆண்களுக்கு மாதிரி இருந்தால் பெண்களுக்கும் பொருந்தும். வேற நான் ஆகாசத்தை உற்று பார்க்கும்போது இந்த மாதம் பலதரப்பட்ட பிரச்சனைகள், பலதரப்பட்ட மன அழுத்தங்கள், குடும்பத்தை விட்டுட்டே சன்னியாசம் வாங்கிக்கலான்ற அளவுக்கு சிக்கல்கள் வரும். இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவதற்கு போராடுவீர்கள். சட்டுன்னு முடிஞ்சிடாது. இப்போ உங்களுக்கு ஒரு 5 நிலைகள் சொல்றேன், கேட்டுக்குங்க. முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 14 ஜூலை 2026 முதல் 10 ஆகஸ்ட் 2026 வரை பணம் 10 இடத்துல கேட்டு பார்த்துட்டீங்க, 10 இடத்துலும் கிடைக்கல. நான் சொல்ற அந்த பணவர நாட்களில் தான் கஞ்சி குடிக்கவே காசு வரும். நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இது முதல் நிலை. பிள்ளைகள் உடல்நலம் கெடும், அதுக்கு மருத்துவ ஃபீஸ் இருக்காது. அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, வேன் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, ஆமாம் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான நோட்டு, புஸ்தகம் இதெல்லாம் வாங்கி தரத்துக்கு பணம் இல்லை சாமி. 14 ஜூலை 2026 முதல் 10 ஆகஸ்ட் 2026 வரலன்ற. 2வது நிலை 26 ஜூலை 2026 17 ஆகஸ்ட் 2026 மீண்டும் புடிக்கிறான் பாரு, அஷ்டமத்து சனி ஒரு புடி. இந்த புடியில நீங்க தப்பிச்சிங்கன்னா நீங்க கிரேட். அப்படி ஒரு புடி பிடிக்க போகிறோம். இந்த கடகராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, அது ராஜாவாக இருந்தாலும் சரி, டில்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, முதல் மந்திரியாக இருந்தாலும் சரி, எந்திரி தான். 26 ஜூலை 2026 முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 17 ஆகஸ்ட் 2026, அதுக்கப்புறமாவும் 4 மாதம் இருக்குது. அது அப்புறம் சொல்கிறேன். இந்த மாதம் ராசி பலனில் வரல, அது அப்புறம் என்னத்துக்கு சொல்லணும். இப்போ 3வது நிலை. அது என்ன நிலை? 1 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 வரை உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போகும் நிலை. உங்களுடைய கார், வாகனம், வண்டி கைவிட்டு போகும் நிலை. ஜப்தி பண்ணிகிட்டே கூட போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு.
அடிப்படை ஜாதகத்திலே யோக இருந்தால் தப்பிச்சிங்க, இல்லைன்னா தப்பிக்க முடியாது. அதுதான் 3வது நிலை. 4வது நிலை 2 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 வரையிலும் பின்மண்டை வலிக்குது, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, பின்மண்டையில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் நிரம்ப உண்டு உண்டு உண்டு. இப்படி 3 வாட்டி சொன்னாக்கா அதுல ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். 5வது நிலை 5 ஆகஸ்ட் 2026 முதல் இந்த மாதம் நிறைவடையும் 17 ஆகஸ்ட் 2026 வரலாம் உங்க ஹெல்த்துக்காக செலவு, உங்களுடைய வாங்கிய பழைய கடனுக்கான வட்டி, பணச்செலவு, பல செலவு. பிறகு நான் தரக்கூடிய 10 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுடைய நன்மைக்காக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்கள் எடுத்துக்கொண்டு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.